Second innings first ball. Second ball. And lower stroke. Shot ra dey. Six nga. And lower single. Shot ra dey. வந்தோடனே போர் அடிச்சிட்டாங்க. பால் நல்லா டிஃபெண்டட், நல்ல ஒரு சிங்கிள். ஒரு ஸ்கோர் 12, 180 டார்கெட். ஒரு ஃபர்ஸ்ட் பால் டிஃபெண்ட். ரெண்டாவது பால் நல்ல ஷாட்டு, யாரும் இல்லை. 6. பண்ணுவார் பாஸ். ஷாட்டா டே. 4ங்க. ஒரு 6 ஒரு 4. ஷாட்டா டே. 4 இருக்கு. நல்ல ஒரு கேட்ச். பேட்ஸ்மேன் புல்லட் பாபு. ஆட்ராடி 6ங்க. ஒரு ஸ்கோர் 29, ஒரு விக்கெட். ஒரு ஃபர்ஸ்ட் பால் நல்லா டிஃபெண்ட். நல்ல ஒரு ஆள் இல்லை, போயிடுச்சு. அது 4. சரி, லாஸ்ட் பால். Wide. Last ball. Third ball. 35 ரன். ரன் எத்தனை? 35 தானே. 3 ஓவருக்கு 35. பாலாஜி அண்ணா ஸ்ட்ரைக்கில். எங்கள் டீம் கேப்டனு, நல்ல ஒரு பெஸ்ட் கேப்டன். நல்லது ஒரு ஃபர்ஸ்ட் பால். பாலாஜி அண்ணா ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாட் பால். செகண்ட் பால் போட வராது. பாலாஜி அண்ணா ஸ்ட்ரைக்கில் பால் போட்டாரு. 3வது பால் அவுட் சைடு வச்சு போரா மாறுமா. 4 போயிட்டு. பேட்டிங்கண்ணா நல்லது பால். சரி மிஸ் ஃபீல்டிங்கு. லாஸ்ட் பால் பாவனா சைக்கிள். என்னாச்சுன்னு பாருங்க. அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். 4 ஓவருக்கு 41 ரன்னு. 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பேசிக்கிட்டே இருக்காங்க. பால் 5 போயிடுச்சு.
2 ரன் ஓட்டாங்க. பால் ஸ்டார்ட் போயிருக்கு. ஒயிட்டில் ஒரு ஓவர் பால் ஒரு வைடு ஒரு ஒருத்தர் ரன்னு. ஷாட்டண்ணா சூப்பர் ஷாட்டு அடிக்கிறாங்க பாலாஜிண்ணா. ஒரு 54 ரன் அடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ 6வது ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்கோர் வருது. 6வது ஓவர் ஃபஸ்ட் பால் பாலாஜி என்ன ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ ஷார்ட் ஆடுறாங்க. ஓகே ஓடலை. 2வது பால் இங்கே மிஸ் ஃபீல்டிங்கு. பால் டெட் பால். எங்கள் அணி கேப்டன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓ இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 6 சூப்பர் பேட்டிங். போன பால் ஒரு 6 அடித்தாங்க பாலாஜின்னா. அடுத்த பால் பால் முடிஞ்சு பேட்டிங்கண்ணா கேப்பண்ணா 2 ஓடலாண்ணா. ஓர் சூப்பர் பேட்டிங்கண்ணா சூப்பர் பேட்டிங்கண்ணா. பாபண்ணா பாபண்ணா ஸ்ட்ரைக்கில். பாபு வெரி டேஞ்சர் பேட்ஸ்மேனா. என்ன பண்ணுவார்னே தெரியாது. பாபண்ணா நின்னாவே டேஞ்சர் தான். கமாண்ணா பாபண்ணா. 6 ஓவருக்கு 70 ரன்னு. ராக்கஸ் சிசி ஃபுல் டாஸ் பால். கொஞ்சம் பாபண்ணா யோசிச்சு தான் மெதுவாக தான் விளாட்றாரு. ஒரு ரன்னு. செகண்ட் பால் சிங்கிள். அருணான சிங்கிள். அர்ஜென்ட் அவுட்டுன்னு நினைக்கிறேன். 3rd பால் பாபண்ணா ஸ்ட்ரைக்கில். பாபண்ணா ஏதாச்சும் பண்ணுவாங்க. பாப்பா என்ன பண்ணுறாங்கண்ணா. கமாண்ணா பாபண்ணா. ஒயிட் ஒரு அகலப்பந்து. 3rd பால். போன பால் ஒரு வைடு. பாபண்ணா ஸ்ட்ரைக்கில். வா நான் தான் சொல்லலை ஏதாச்சும் பண்ணுவார்னு. மிஸ் ஃபீல்டிங்கு ஒரு மிஸ் ஃபீல்டிங்கு. ஒரு மிஸ் ஃபீல்டிங் கேட்ச் மிஸ்ஸு. பாபண்ணாக்கு லைஃபு. பாலாஜி அண்ணா ஸ்ட்ரைக்கில். கேப்டன் கமான் கேப்டன். கேப்டன் கூல். சூப்பர் பால் டாட் பால். ஒரு நல்ல டாட் பால் போட்டாங்க. பவுலர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். கேப்பு ஐயோ நல்ல ஷாட் ஆடி இருக்காங்க பாலாஜினா. சிங்கிளா அங்கே ஃபீல்டர் இருக்கா. சிங்கிள் குட் பேக்கப். ஒயிட் நல்ல ஏமல் அடிக்க வேண்டிய பால். இன்சைட் ஏஜ் சூப்பர்.
7 ஓவர் 77, 8வது ஓவர். போன பால் ஒரு 6, செகண்ட் பால். இன்சைடு வச்சு 4 மாறுமா. அவங்க நல்ல ஃபீல்டரு அண்ணா ஒரு நல்ல ஃபீல்டிங்கு. ஓகே, ஓடு. அதான் ஷாட்டு, நின்றா நல்ல ஷாட்டு, 6. ஒரு நல்ல 6 பவன்னா. இல்லை, 8 ஓவர் அணியின் எண்ணிக்கை 91, 91. 9வது ஓவரு. எங்கள் கேப்டன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காலு 2 போகுமா, லெக் பைன்னு நினைக்கிறேன். எங்கள் கேப்டன் வந்து பொறுப்பாக விளையாடுறாங்க எங்கள் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்காக. 8வது பால். பேட்டிங் கேப்பண்ணா. ஐயோ, ஒரு சூப்பர் பேட்டிங். பேட்டிங்டா பாய். ஸோ பால் உள்ள போயிடுச்சு. சூப்பர் பேட்டிங். எங்கள் கேப்டனுக்கு போன பால் ஒரு லைஃபு, 6 வேறு. நல்லா விளையாடுறாங்க. டீமை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க மெதுவாக. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன். சரிங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பேட்டிங் அண்ணா பொறுமையாக விளையாடுங்க. பேட்டிங் அண்ணா, கேப்பண்ணா. சூப்பர் பேட்டிங் அண்ணா. பாலாஜி அண்ணாக்கு லெக் சைடில் போட்டுறக்கூடாது. போட்டால் அவ்வளோதான், சொல்லுன்னு அடிப்பாங்க. பிச் பண்ணும்போதே அடிச்சிருவாங்க. 3 பாலில் 10 ரன் அடிச்சிட்டாங்க பாலாஜி அண்ணா. நல்ல ஃபீல்டிங்கு. அவங்க தான் என்னோடய இன்ஜினியரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் ராஜா அண்ணா. 2 பால் இருக்குது. நீங்கள் கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஓட்டாங்க ஷாட்டு. எங்கள் கேப்டனுக்கு உடம்புக்குள்ள வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அண்ணா கையை காட்டுங்கண்ணா. சூப்பர் பேட்டிங் எங்கள் கேப்டனு. 6. இந்த ஓவரில் 16 ரன் அடிச்சிருக்காங்க. 2 6 ஒரு 4. நல்ல ஒரு இது ஸ்டோக்கு. பாலாஜி எனக்கு தெரியும் எப்படி பாலை எப்படி அடிக்கணும், நல்லா தெரியும். 10 ஓவர் அணியின் எண்ணிக்கை 122. பேட்டிங்டா போய், சரியான ஷாட்டு, 6. நல்ல பேட்டிங் அடிக்கணும். ஒரு அகல பந்து, ஒரு இன்சைட் வச்சு பார்ப்போம். எஜாயிட்டு அவர் நல்ல ஒரு ஃபீல்டரு. 6 வேறு. நல்ல பேட்டிங் அண்ணா. பாலாஜி அண்ணா சூப்பர் பேட்டிங். பாலாஜி அண்ணா ஒரு போன பால் ஒரு நல்ல 6. பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஒரு கவர் ட்ரை, நல்ல கேப்பு.
ஒரு 3 ரன் ஓடிட்டாங்க. எங்கள் கேப்டன் 50 அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, இங்கே வரட்டும். ஒரு மிஸ் ஃபீல்டிங் 4. அண்ணா பாலாஜிண்ணா 50. எங்கள் கேப்டன் 50 அடிச்சிட்டாங்க. இன்சைட் வச்சு குட் கீப்பிங், நல்ல கீப்பிங் பண்ணியிருக்காங்க. பாலாஜி அண்ணா ஸ்ட்ரைக்கில் எங்கள் கேப்டன் 50 வரை அடிச்சிட்டாங்க. கேப்டன் என்னன்னு தெரியல, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. வேறு போன மேட்ச் நல்ல பேட்டிங் பண்ணாங்க, இந்த மேட்ச் வேறு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நின்று எங்கள் டீமை மேலே கொண்டு வந்துட்டாங்க. பதினோரு ஓவர் 143 ரன்னு. நான் 30 பாலுக்கு 35 ரன்னு தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கேப்டன் ஸ்ட்ரைக்கில் 12வது ஓவர் ஃபஸ்ட்டு பால். கேப்டன் ஸ்ட்ரைக்கில் நல்ல பால், விக்கெட்டில் போயிருக்கோம். பால் டாட் பால். செகண்ட் பால் போடுறாங்க. 12வது ஓவர் செகண்ட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால் அடித்தாங்க 2 ஓவரில். 12வது ஓவர் தேர்ட் பால். நல்ல ஃபீல்டிங் 4 ஃபீட். நல்ல வேலை என் மேலே அடிக்க வேண்டிய பால். கேப்டன் வந்து கேப்டனோட பொறுப்பை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேட்சை வின் பண்ணிட்டு வரட்டும். வாழ்த்துக்கள். மேட்சை ஃபினிஷிங் பண்ணி வரட்டும் எங்கள் கேப்டன். கேப்டன் அழகாக கட் பண்ணி விட்டாங்க. ஃபைன் லெக்கில் லெக் சைடில் 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங். எங்கள் கேப்டன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் 12 ஓவருக்கு 153 ரன் அடிச்சிருக்கோம். வேணாம் டாட் பால் செகண்ட் பால். அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. பேட்டிங் அண்ணா சூப்பர் பேட்டிங் அண்ணா. பாசி என்ன பாசி? நல்ல ஒரு பால் பாலாஜி அண்ணனுக்கு. எட்ஜி கேட்சா. எத்தனை ரன் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரன்னு. இந்த ஓவரில் இன்னும் 2 பால் இருக்குது. எத்தனை ரன் வருதுன்னு பார்ப்போம். अच्छा शॉट मा बहुत अच्छा शॉट. வேறு லெவல் 6, அல்டிமேட் 6 பதர். லாஸ்ட் பால். 13 ஓவர் முடிவந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 163 நினைக்கிறேன். எங்கள் கேப்டன் பொறுமையாக விளையாண்டு மேட்சை வின் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இன்னும் 3 ஓவர் இருக்கு. 13 ஓவர் கம்ப்ளீட்டு. 18 பாலுக்கு 17 ரன் தான் அடிக்கணும். ஃபஸ்ட் பால் கேப்பு கவர் ஷாட் ஆடிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கு, சூப்பர் ஃபீல்டிங்கு. செகண்ட் பால் போட வர்றாங்க. நல்ல கேப்பு, மறுபடியும் கவர் ஷாட்டு. அங்கேயே தான் போகுது. நல்ல ஒரு ஃபீல்டிங் அவர். நல்ல ஒரு ஃபீல்டிங்.
ஒயிட் ஒயிட் ஒரு பால் ரெட் பால் ஷாட்டு ஒரு ஷாட்டு பாருங்க பட்டோட சொல்லுன்னு போயிடுச்சு சூப்பர் பேட்டிங் அண்ணா எங்கள் கேப்டன் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஃபார்மில் இருக்காங்க வேறு நல்லா அடிக்கிறாங்க பாலாஜி ஓ 6 பேக் டு பேக் பவுண்டரி லாஸ்ட் பால் நான் ஒரு 4 அடிச்சா வின்னு நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு வாங்க கேப்டன் ஓகே ஓகே 14 ஓவர் 176 4 ரன் அடித்தா மேட்ச் வின்னு 12 பாலுக்கு ஓவர் ஃபஸ்ட் பால் 12 பாலுக்கு 4 ரன்னு சிங்கிள் இல்லையா ஆடியக்காரு கேட்சாக மாறுமா ரெண்டு ரன் ஓடிட்டாங்க இன்னும் 2 ரன் தான் தேவை 2 ரன் தேவை ஒரு வின்னிங் ஷாட் அடிப்பாங்களான்னு பார்ப்போம் எங்கள் கேப்டன் பார்த்தீங்களா ஓடலை வின்னிங் ஷாட் அடிக்கட்டும் முடிக்கட்டும் தான் எங்கள் கேப்டன் ஒரு நல்ல மனசு பேட்ஸ்மேன் 2 பேருமே டயர்ட் ஆகிட்டாங்க வெயில் ஓவரு நல்ல ஷாட்டு 2 ரன் போகலாமா கேப்டன் ஸ்ட்ரைக்கில் மேட்ச் லெவல் ஆயிடுச்சு ஸ்கோரு ட்ரா சிங்கிள் அடித்தா வின் ஒரு ரன் அடித்தா மேட்ச் வின்னு எங்கள் கேப்டன் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க பார்ப்போம் கேப்டன் என்ன பண்ணுறாங்கன்னு 6 4 ஓடுங்க ஒரு ரன்னு எங்கள் கேப்டன் மேட்சை ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க மேட்ச் முடிச்சு மேட்ச் பொறுமையாக நின்று முடிச்சிட்டாங்க எங்கள் கேப்டன் 2 பேரும் அண்ணா பேட்டை காமிங்க வெல் பேட்டிங் எங்கள் கேப்டன் வந்து 2வது விக்கெட்டுக்கு இறங்கி அவுட்டே ஆகலை மேட்சை ஃபுல்லாக நின்று முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க எங்கள் கேப்டன் அண்ணா சூப்பர் பேட்டிங்